ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. போதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்ல. இன்று தலைமையேற்று இருக்கும் B.S. பத்மநாபன் அவர்கள் அனைவரும் தெரிஞ்சவர்கள். அவர் வேலூரை சேர்ந்தவர். இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆன்மீக சமய சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கும் திரு குமரேசன் அவர்கள் பேராசிரியர் மற்றும் இயக்குனர், வணிகவியல் துறை, KSR மகளிர் கல்லூரி, திருச்செங்கோடு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அமையப்பர் அறப்பணி அறக்கட்டளையின் நிறுவனரும் என் அன்பு சகோதரருமான பொதுச் செயலாளர் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கும். என்ன கேட்டாங்க, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஒரு காரணம் இல்லை, ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்ல, ஒரு காரணம் இல்லை, 1008 காரணம் இருக்கு அப்படின்னு. வாய் திறக்கக்கூடாது, வாய் மூடிட்டே தான் மெல்லணுமா, அப்படிதான் மென்று தான் விழுகணும். அதனாலதான் நொறுங்க தின்றவன் 100 வாழ்வான்னா, நம்மளால நொறுங்க தின்னுட்டே இருக்கான். அப்படி அர்த்தம் இல்லை, நொறுக்கி சாப்பிடணுமா. காலையில எடுத்துட்டு போனேன், அவர் போன் எடுத்து வைக்கிறாரு, பையன் எடுத்து வச்சான். இந்த வீட்டுல இரவு விருந்துக்கு போயிருந்தேன். இங்கேயும் இந்த நண்பர் என்ன சொன்னாருன்னா, போன வாங்கி அப்படின்னாரு. வரிசையா 6 போன், அப்பாட்ட ஒரு போன், அம்மாட்ட ஒரு போன், தாத்தாட்ட ஒண்ணு, பாட்டிட்டு ஒண்ணு, பேரண்ட ஒண்ணு, பேத்திக்கிட்டு ஒண்ணு, 6 வாங்கினா பையன். கொண்டு போய் டேபிள்ல வச்சு லாக் பண்ணிட்டான். அவங்க வீட்டுல அப்படி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க, இரவு 8 மணிக்கு மேல் யாரும் போனை தொடக்கூடாது. வாய் திறக்கக்கூடாது, வாய் மூடிட்டே தான் மெல்லணுமா, அப்படிதான் மென்று தான் விழுகணும். அதனாலதான் நொறுங்க தின்றவன் 100 வாழ்வான்னா, நம்மளால நொறுங்க தின்னுட்டே இருக்கான். அப்படி அர்த்தம் இல்லை, நொறுக்கி சாப்பிடணுமா. இப்ப கடையில நொறுக்ஸ்னே ஒன்று வந்துருச்சு. தீனிக்கு என்னென்ன பேர் வைக்கிற பாரு, நொறுக்ஸ் அப்படின்னு போட்டுருக்கான். நான் கேட்ட ஒரு கடையில் என்னப்பாங்க சார் தீனினா, ஏன்னா தீனிக்கு இப்படி எல்லாமே பேர் வைப்பீங்க. அது மாதிரி அவர் சொன்னார், நான் சாப்பிடும் பொழுது சாப்பிடுகிறேன், தூங்கும் பொழுது தூங்குகிறேன். இன்னைக்கெல்லாம் எல்லா குடும்பத்திலுமே நைட் வாட்ச்மேன், எல்லாருமே ராத்திரி 12 மணிக்கு மேலதான் தூங்குறோம். இது காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் 7 மணிக்கு சாப்பிடுவோம். அதுவும் கிராமத்துல எல்லாம் 7 மணிக்கு மேல எந்த தெருவுலையும் எந்த வீட்லையும் விளக்கே எரியாது. தன்னுடைய தந்தையிடத்திலேதான் அவர் சாஸ்திரங்களை, வேதங்களை கற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்கு இளம் வயதில் இருக்கும் பொழுதே அவருடைய தந்தையார் இறந்துட்டார். ஆசுரி கேசவ சோமயாஜிலும் அவர் இறந்துட்டார். இதற்கிடையில சின்ன வயசுலேயே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். தஞ்சமாம்பாள் அப்படின்னு பேர். இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. இப்ப 4 போனா கெட்டு போவாங்க இல்லையா. இப்ப தந்தையார் இறந்துட்டார், மனைவி இருக்கிறார், தாயார் இருக்கிறார். இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல வாழ வழி இல்லை. ஆகையினால அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. எங்க அப்படின்னா காஞ்சிபுரம். கட்சியே கம்பெனின்னு நம்ம போட முடியாது. காஞ்சிபுரம் அவ்வளவு உயர்ந்த ஸ்தலம்.
அங்க ஷிஃப்ட் ஆகுது. ஒரு சொந்தக்காரன் பார்த்துருக்கான், இவனுக்கு தலைவலி போயிடுச்சு. இன்னொரு ஒரு மணி நேரம் இன்னொரு சொந்தக்காரன் பார்த்துருக்கான், இவனுக்கு இடுப்படி எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு சொந்தக்காரன் போய் பார்த்துருக்கான், உடம்பு காய்ச்சல் தலைவலி எல்லாம் போயிடுச்சு. அப்படியா? அதை கற்றுக்கொண்டு அவர் இதே போல நடப்பாரா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னார். ஏறி நின்று உள்ளே திருக்கோசூர் நம்பி இவருக்கு என்ன ரகசியார்த்தத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதை பப்ளிக்கா அத்தனை பேரும் சொல்றாரு. இந்த சாதி அந்த சாதி, இந்த மதம் அந்த மதம், அந்த மொழி இந்த மொழி, இந்த இனம் அந்த இனம், இந்த நாடு அந்த நாடு, எந்த நாடும் எந்த வேதமும் பார்க்காமல் அத்தனை பேருக்கும் அந்த ரகசியார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப இந்த செய்தி திருக்கோசூர் நம்பி காதுக்கு போச்சு. அவர் பயங்கர கோபத்தோட வர்றார். ராமானுசா, என்ன காரியம் செய்து விட்டாய்? நான் உனக்கு என்ன நிபந்தனை சொன்னேன், அதையெல்லாம் மீறி என்னை மீறி நீ ஒரு காரியத்தை செய்திருக்கிறாய். முதல்ல கண்டிஷன் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. என்னன்னா, இதை மீறினால் உனக்கு நரகம் தான் கிடைக்கும். அப்படியே கோபத்துல பொங்கி எழுந்து கேட்கிறார். ராமானுசா, என்ன காரியம் செய்து விட்டாய்? நான் என்ன நிபந்தனை சொன்னேன்? உன் வாழ்நாளில் யாராவது ஒருவருக்கு மட்டும் தான் இந்த அர்த்தத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நீ ஊர் முழுவதையும் அழைத்து வந்து நின்று நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாயே, சொல்லிக் கொடுத்திருக்கிறாயே. இது கேட்டவர்கள் என்ன நடக்கும்? நீ இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறாய், நீ நரகத்துக்கு போவாய் தெரியுமா? ஏன் 1000 ஆண்டு கழித்தும் இன்றும் நாம் ராமானுசரை போற்றுகிறோம் என்று சொன்னால், அந்த திருக்கோசூர் நம்பி என்கிற அந்த ஆசான், அந்த குரு கேட்ட கேள்விக்கு ராமானுசர் சொன்ன பதில் இருக்கிறதே, அதான். ஐயா, நீங்கள் சொன்ன நிபந்தனைப்படி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் நான் நரகத்திற்கு போவேன். சொல்லிக் கொடுத்ததால் நான் ஒருவன் மட்டும்தான் நரகத்திற்கு போவேன். அதை கேட்டதால் இவர்கள் அத்தனை பேருக்கும் இப்பதான் அவரே யோசிக்கிறாரு, நமக்கு ஏன் இந்த புத்தி வராம போச்சு? அது மாதிரி நம்ம அம்மையப்பர் அருட்பணி அறக்கட்டளை, இந்த ஊர் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் என்று சொல்லி ராமானுசர் செய்ததை போல தெய்வ கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுதுதான் மற்ற அமைப்புகளுக்கும் நாமே நடத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குகிறார்கள். அந்த அருட்பணியை, இந்த அறக்கட்டளையை தொடர்ந்து எப்படி ராமானுசர் 1000 ஆண்டு காலம் கழிந்தும் இன்னும் போற்றப்படுகிறாரோ, அதுபோல இந்த அறக்கட்டளையுடைய பணிகள் 1000 ஆண்டுகள் கடந்தும் போற்றப்பட வேண்டும். இவருடைய பிள்ளைகள், இவருடைய பேரன்கள், இவருடைய கொள்ளு பேரன்கள் வரை தொடர்ந்து தொய்வில்லாமல் இந்த திருப்பணியை, இந்த அறப்பணியை செய்து திருவருள் மற்றும் குருவருள் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி. பக்தி திருவிழா 3ஆம் நாளான இன்று நமது அம்மையப்பர் அருட்பணி அறக்கட்டளை நற்றவம் வேள்வி மல்க வேண்மை கொள்ள
சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வேண்டியுள் சைவ நீதி விளங்குக